நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த பீட்ஸ் வச்ச ஒயர் பேக் போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒயர் கருப்பு கலர் ஒயர் ஒரு ரோல் எடுத்துட்டேன். ஒரு ரோல் 10 பத்தாமல் போயிடுச்சு. இந்த இதுக்கு கைப்பிடிக்கு வேறு ஒயர் வேறு கட்டில் போட்டிருக்கிறேன். ஒரு ரோலும் இதுக்கு சரியாக போச்சு. இதில் 22 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க. ஒவ்வொரு ஒயரும் 6.75 அடி. 22 ஒயர் கட் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு இதில் பாருங்கள், 3 லைன் போட்டிருக்கிறேன். சுற்றியும் 3 லைன் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாசி கோர்த்து போட்டு வந்துருக்குறேங்க. இது வரைக்கும் தான் வந்தது பாசி. இதுக்கப்புறம் பத்தலை, ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் வச்சு ஒரு சுற்று போட்டிருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், பீட்ஸ் கூட போடுறதுக்கு நம்ம கருப்பு கலர் ஒயர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரோலு. இது பாருங்கள், லைட்டு எல்லோ பாசி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒயர் ஒன்று, 2, 3, 4, 5, 6, 6.75. பாருங்க, இந்த 3ல் நிறுத்திடல. இங்கே பக்கம் 9ல் நிறுத்தணும். நம்ம இந்த பக்கம் வளர்ந்ததுனால 3ல் நிறுத்திக்கலாம். 6.75 அடி கட் பண்ணிக்கலாங்க. 6.75 அடியில் 22 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த ஒயரையும் அளவு வச்சு மீதி 21 ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் 22 ஒயர் கட் பண்ணிட்டேன் 6 அடியில். மீதி ஒயர் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன் ஒரு பேப்பரில். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து மடிச்சுக்கலாங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. நம்ம இதோட இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எப்போ நம்ம போடுற மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கலாங்க. நம்ம போட்ட ஒயர் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்குது. நம்ம அதை லூஸ் பண்ணி அந்த பக்கம் டைட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வரலாங்க. இப்படி சரிசமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த மடிச்சுட்டு ஒயர் இதில் வச்சு ஜாயின் பண்ணுங்க. நம்ம இதே போல் 22 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா, அந்த 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாங்க.
இதே மாதிரி 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், 22 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒயர் அளவு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். அடிப்பாகம் போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்புறம் கழட்டி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒயரை இந்த ரன்னிங் ஒயரை வந்து இந்த பின்னல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போடலாம். நான் பாருங்கள், அதை கூட போட்டுட்டு மீதி ஒயரெல்லாம் கட் பண்ணி வைப்போங்களா, அது வேறு அதை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உள்ள ஒயரை கொடுத்து பின்னிக்கலாங்க. பாருங்கள், அதை சொருகி விட்டுலாம். இப்படி சொருகிடலாங்க. நம்ம டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோடு இப்படி சுற்றிடலாங்க. சுற்றிட்டு நம்ம ஒரு லைன் போட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ளே வச்ச ஒயர் பெருசாக இருக்குது பாருங்கள். அது நம்ம கட் பண்ணி விட்டுலாம். திருப்பி நம்ம இந்த ஒயர் அளவு வரைக்கும் விட்டு கட் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் திருப்பிக்கலாங்க. திருப்பிட்டு மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எல்லா நாட்லேயும் எல்லா லைன்லேயும் சொருகி விட்டு பின்னிடலாங்க. பின்னிட்டோம்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒயரும் வேஸ்ட் ஆகாது. இப்படி உள்ளோட்டு சுற்றி இப்படி போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த பக்கம் உள்ளே வச்சு போட்டிருக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு போட்டிருக்குறோம். இதே மாதிரி எல்லா நாட்டிலையும் வச்சு போட்டு இந்த அடிப்பாக முடிச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து சென்டர் இது, இந்த பக்கம் ஒரு லைன் போட்டிருக்குறோம், இந்த பக்கம் 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பக்கம் 4 லைன், இந்த பக்கம் 4 லைன், மொத்தம் வந்து நம்மளுக்கு 9 லைன் வர்ற மாதிரி அடிப்பாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், அடிப்பாகம் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்படி உள்ள ஒயர் கொடுத்து போட்டுருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். எல்லா லைனுக்குமே கொடுத்துருக்கு பாருங்கள். ஒன்பது லைன் போட்டிருக்குறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரெண்டு சுற்று இல்லைன்னா 3 சுற்று போடலாங்க. இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு பாருங்க, எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. ஏணிப்படி நட்டு தான் போட போகுது, அதனால எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரலாம். பாருங்கள், கடைசிக்கு வந்துட்டோம். கடைசி பின்னல் இது. நம்ம இப்போ கார்னர் திருப்பணும், மூளை திருப்பணும். பாருங்கள், இந்த பின்னலையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம முக்கோண ஷேப் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம அடுத்த கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ மீதி இதையும் சேர்த்து போட்டோம்னா கார்னர் திரும்பிடும். பாருங்கள், இது ஒரு முக்கோண ஷேப் வந்திருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு கார்னர் திருப்பிட்டோம், இங்கே ஒரு கார்னர் திருப்பிட்டோம். அதே மாதிரி இந்த 2 சைட்லேயும் கார்னர் திருப்பிட்டு ஒரு 3 லைன் இல்லை 4 லைன், நம்மளுக்கு எவ்வளோ லைன் போட விருப்பமோ அவ்வளோ லைன் போட்டுக்கலாங்க இந்த இடத்துக்கு. அப்புறம் நம்ம டியூப் சொருகிக்கலாம். அப்புறம் நம்ம பீட்ஸ் சொருகி அப்புறம் போடலாங்க. பாருங்கள், அது 3வது கார்னர் திருப்பியாச்சு. பாருங்கள், இந்த இடத்துல இருந்த நம்ம நாட் போட்டு வச்ச பார்த்தீங்களா, அதை பிரித்து விட்டேன். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோங்களா, ஆரம்பித்து ஒரு சுற்று வந்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் வந்தாச்சு. நம்ம இந்த முடிச்சையும் போட்டு ஏணிப்படி முடிச்சு போடலாம்.
பாருங்க, இந்த நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி விட்டுருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த லூஸ் பண்ணி விட்ருக்கோன்னு பாருங்கள், இந்த ஒயருக்குள்ளே நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுடலாம். இப்படி வந்துருச்சுங்களா? நம்ம இதை மடிச்சு விட்ட பாருங்கள், இந்த லூஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுக்கலாங்க. நம்ம எப்படியே டைட் பண்ணிடலாங்க. இதை டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் இப்படி எடுத்து டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஏடிப்படி நாட்டு. நம்ம இந்த ஒயர் வந்து பின்னாடி இருக்குது நமக்கு ரன்னிங் ஒயர், அதை எடுத்து முன்னாடி வச்சு நம்ம மறுபடியும் நம்ம நாட் போட வேண்டியது தான். பாருங்கள், செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் லைன் போடுறேன் இப்போது. இதே மாதிரி நான் 2 லைன் போட்டு ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிடலாங்க. பாருங்கள், நான் 3 லைன் போட்டிருக்கிறேன். 3 சுற்று, 1 2 3 சுற்று போட்டிருக்கிறேன். நம்ம இது வந்து நீ ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து இந்த அளவுக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நம்ம உள்ளே சொருகி விட்டுக்கலாங்க. அது இங்கே ஜாயின் பண்ண ஒயர் இது வந்து 2 உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் 2 ஒயரை 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டே வரணும் சுற்றிலையும். இந்த 2 இது 2. பாருங்கள், இப்படியே 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டு வரணும். நம்ம சுற்றிலையுமே இந்த மாதிரி நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்க, பீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பாசி, அதை வந்து நம்ம கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுக்குங்க. ஈஸியாக போயிடும். இது பாசி வந்து உள்ள கிராஸாக கட் பண்ணி விட்டு இதே போல் சுற்றிலையும் கோர்த்துக்கலாங்க.
இந்த எல்லா ஒயர்லையும் கோர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா ஒயர்லேயுமே பாசி கோர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாசி கோர்த்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து இப்படி ஒரு முடிச்சு. இது பாருங்க, இது மாதிரியே போட்டு வரணும். இந்த பாசி சேர்த்து சேர்த்து நம்ம பாசி கோர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயர் பூராமே நமக்கு ஒரு நாட் போட்டு வரணும். அந்த பாசி கோர்த்த ஒயரில் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டே வரணும். பாருங்கள், இந்த பாசி சேர்த்து போட்டிருக்கிற தெரியுதுங்களா, இந்த மாதிரி சுற்றிலையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த பாசி போட்டிருக்கிற இடையில வர்ற ஒயரை பிடிச்சி நம்ம ஒவ்வொரு நாட் போட்டோம். எல்லா பக்கமே சுற்றி பக்கம் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, பாருங்கள், இந்த 2 ஒயர் இருக்கு பாருங்கள், இதை சேர்த்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்படி ஒரு நாட் போட்டாச்சுங்க. அப்போ வந்து இந்த 2ஐயும் சேர்த்துக்கூடாது. பாரு, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இழுத்து போடணும், அந்த ஒயர் பிரிஞ்சிருக்கிறதுனால கரெக்டாக வர. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்குறோம். 2 போட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஒயர்லையும் வந்து பாசி கோர்த்துக்கிறோம். இந்த சைடு 2 ஒயர்லையும் கோர்த்தாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம ஒரு நாட் போட்ட பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த 2 ஒயரையும் எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், இங்கே 2 ஒயர்லேயுமே இங்கே 2 ஒயர்லேயும் கோர்த்துருக்குறோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குங்களா, இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இப்படி போட்டோம். இந்த 2 ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த 2 ஒயர்லேயுமே நம்ம பாசி போட்டுக்கலாம். அந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர். பாருங்க, இப்போ இந்த 2 ஒயர்லையும் இந்த 2 ஒயர்லையும் நம்ம பாசி போட்டுட்டோம். இப்போ இந்த 2 ஒயரும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நமக்கு இனி எல்லா கடைசி வரைக்கும் நமக்கு இதே மாதிரி தான் போட்டு வரணும். இது ஒரு நாட்டு. பாருங்கள், இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த 2 ஒயர்லேயும் பாசி கோர்க்கணும். இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர்லேயும் பாசியை கோர்த்துட்டு திருப்பி நம்ம மேலே பின்னணும். இதே மாதிரியே எல்லா ஒயரையும் பின்னி மேலே இப்படியே வளர்த்து கொண்டு வரலாங்க. பாருங்கள், நம்ம பாசி இது வரைக்கும் கோர்த்துட்டு வந்திருக்கிறோம். 1 2 3 4 பின்னல் வந்திருக்குது. நமக்கு வந்து எனக்கு வந்து பாசி தீந்துருச்சு. இந்த கலர் பாசி வந்து ஒரு பாக்கெட்டில் இருந்து தீர்ந்துருச்சு. அதனால நான் வந்து பாருங்கள், வெள்ளை கலர் பாசி இருக்குது. இதை கோர்த்துடலாம். கோர்த்து ஒரு சுற்று போட்டுடலாங்க.
பாருங்க இப்படி கோர்த்துட்டோம். பாருங்கள் இந்த வெள்ளை கலரில் ஒரு சுற்று போட்டோம்னா நமக்கு கூட கொஞ்சம் ஒயர் ஆயிடும். அப்புறம் அதை கட் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஒயிட் கலர் ஒரு ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒரு சுற்று போட்டிருக்கிறேன் பாருங்கள் டியூபு. ஏன்னா அது பத்தாமல் போயிடுச்சு. ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் பத்தாமல் போயிடுச்சு. சின்ன கூடையை போடலான்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன், அது கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு ஒரு சுற்றுக்கு. அதனால் ஒயிட் போட்டிருக்கேன். இனி நம்ம இதை முடிச்சிடலாங்க. முடிச்சாச்சு, இதோட நிறுத்திட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு மடிச்சுட்டுக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணி பண்ணி நடுத்தம் போடப்படும். பாருங்க இங்கேருந்து நம்ம சுற்றி பின்னிட்டு வரலாம். பாருங்க இதே மாதிரி லைனாக பின்னிட்டு வரலாங்க. ஒரு சுற்று முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் நம்ம ஒரு சுற்று வந்தாச்சு. கடைசி பின்னல் இது. நம்ம பாருங்கள் இப்போ இந்த ஏணிப்படி நாட்டு போட்டு இதையை முடிச்சிடலாங்க. அதை யூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ரன்னிங் ஒயரை முன்னாடி எடுத்துக்கலாங்க. முன்னாடி எடுத்துட்டு மறுபடியும் இன்னுமா போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் அது ரெண்டாவது சுற்று தொடங்கி இருக்குது. நம்ம இப்படியும் ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் பின்னலாங்க ஒயர் வர்ற வரைக்கும்.
பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது 5 லைன் போட்டிருக்குறேன், 6 லைன் போட்டிருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டேன். நம்ம சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி போட்டுடலாங்க. போட்டு முடிச்சு கைப்பிடியும் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு.